ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். இன்றைக்கி சிலோன் சமையலில் ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரவையை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கிட்ஸ் வந்து மிச்சமே விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குயிக்காக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வீட்டில் இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை செஞ்சிடலும். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுலில் இதுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவையை நீங்கள் வறுக்க ஒன்றும் தேவையில்ல, ரவை எடுத்துக்கோங்க. அடுத்தது ரவையோடு நாங்கள் வந்து கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது கோதுமை மாவு. அடுத்தது டெசிகேட்டட் கோகோனட். என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் ஈக்கல்ல நான் கொஞ்சமாக தேங்காயை வறுத்து வச்சுக்கிறேன். அதோட யோகர்ட், ஒரு யோகர்ட் சேர்த்திக்கோங்க. பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த பட்டர், அதை கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி எடுத்த பட்டரையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கொஞ்சமாக கலர் சேர்த்திக்கொள்ளையிலும். நான் வந்து லைட் பிங்க் கலர் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கேக் மாதிரி எங்களுக்கு கிடைச்சும். இது நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டியில் நல்லாவே செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் எங்களுக்கு பாதாம், பிஸ்தா, நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து இது கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். பை பாய்.